ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? ஆனா உங்க மாநாட்டுக்கு வரவங்களுக்கு கூட பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க. பிளாக்ல சாப்பாடு விக்கறத நான் பாத்தேங்க நானு. நீ பாத்த? ஆமாப்பா, வகுத்தரிச்சப்ப ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. தாமரை தண்ணில வளர போகுது, மலர போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலர போகுது. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும், மயிரத்தா மலரும். முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அப்படி இந்த மாதிரி தற்குறி இந்த படிக்காம ஏன் உசுர வாங்க என்ன பண்றது? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஸ்டாலின் அங்கிள், இனிமேல் உங்களை நான் அங்கிள் அங்கிள் நான் கூப்பிடுவேன். அவருடைய தராதரம் அவ்வளோதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க அதுக்கு. அங்கிள் அங்கிலா பூமர் பண்றனால நீ அங்கிள் பூமர் பண்ணா அங்கிள். ஆமா, எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வராம இல்ல, உனக்கு பேரு அங்கிள். நாங்களும் தேர்தல் அதுக்கு நல்ல பதில் சொல்லுவோம், அதுலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒருத்தர் வந்து தவறாக எப்படி ஒரு இவ்வளோ பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் 10 பேர் 50 பேர் கூட்டிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது, அது இப்படி சரியா இருக்கு? அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு ஸ்டாலின் அங்கிள். நீங்க மேடையில பேசும்பொழுது முதலமைச்சர் மாமா அப்படிங்கிறீங்க. சினிமால கேட்க நல்லா இருக்கு, 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்? அண்ணாமலைன்னு ஒருத்தர் பெரிய ஆம்பளை, மீச இல்லாத ஆம்பளை அவரு. ஓழி 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? என்னடா என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கேக்கே அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மேட்டு விஜய் பின்னால் இருப்பவர்கள் நண்பா நண்பிகள், எனக்கு பின்னால் இருப்பவர்கள் தம்பி தங்கைகள். ஐயா ஜோக்கெல்லாம் முன்னாலே பண்ணி முடிச்சிருக்கோன்னு நீ அளவுடு கிடையாது.